ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு அக்டோபர் 1 சிறகடிக்க ஆசை சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க வந்து முத்து வந்து சொல்லிட்டு இருக்காருல்ல, இந்த மாதிரி அவங்க கோயில்ல பார்த்ததை பத்தி. அப்போ ரோஹிணி வந்து அப்ப என்ன நினைக்கிறாங்கன்னா, அப்ப சித்தி வந்து அவனை பிடிச்சி கொடுக்கலையா அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. இப்போ முத்து என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி நான் அவனுக்கு எனக்கு என் மேலதானே பிரச்சனை, அவன் எதுக்கு இந்த ஓடுகாலிட்ட பிரச்சனை பண்ணணும், எனக்கு அதுதான் குழப்பமா இருக்குதுன்னு. இப்போ மனோஜ் என்ன சொல்றாருன்னா, இந்த வீட்ல பிரச்சனை வந்தாலே அது ஒன்னால தானே. அதான்டா, அவன் எதுக்கு என்கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு உன்னை இது பண்ணியிருக்கணும், நீ அவனை எங்கேயாவது இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கியா அப்படின்னு. அப்போ மனோஜ் என்ன சொல்றாருன்னா, எனக்கு அன்னைக்கு கோயில்ல பார்த்தப்ப அவனை எங்கேயோ பார்த்த மாதிரியே தோணுச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி கிட்ட கேட்கும்போது ரோஹிணி இப்படி சமாளிக்கிறாங்க. அவனெல்லாம் நம்ம எங்க பார்த்துருக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி. இப்போ முத்து என்ன சொல்றாருன்னா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பசங்க கிட்ட எல்லாம் சொல்லி தான் வச்சிருக்கிறேன், அவன் ஒரு நாள் மாட்டுவான், அன்னைக்கு தூக்கிட்டு போய் 2 வெளுத்தோன்னா உண்மையெல்லாம் தெரிஞ்சிடணுன்னே. ரோஹிணி அப்படியே டென்ஷன் ஆகி சாப்பாடு நான் சாப்பிட்டு முடிச்சுட்டேன், பார்லர் கிளம்பணும் அப்படி சொல்லிட்டு கிளம்புறாங்க. அப்போ உடனே அண்ணாமலை என்ன சொல்றாருன்னா, பேசாம போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருவோன்னே. இப்போ ரோஹிணி வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட்லாம் வேண்டாம், அப்புறம் பார்லருக்குலாம் வருவாங்க, அப்புறம் நமக்கு தான் பிரச்சனை ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி சமாளிச்சுட்டு போயிடுறாங்க. இங்கே என்ன ஆகுதுன்னா, ரவியும் ஸ்ருதியும் வந்து ஷாப்பிங் போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்போ அங்கே நீத்து வந்து கார் ரிப்பேர் ஆயிடுச்சுன்னு சொல்லி அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ இவங்க கிட்ட லிஃப்ட் கேட்டு 3 பேருமா அந்த வண்டியில போறாங்க. அப்போ போலீஸ் வந்து பார்த்து ஃபைன் போடுறாங்க. இப்போ நீத்து என்ன பண்றாங்கன்னா, ஃபைன் போட்டுட்டு டிராஃபிக் போலீஸ் வந்து அவர் கிளம்புறாரு. அவரோட வண்டியில பின்னாடி ஏறி உட்காந்துக்கிறாரு. நீ என்னம்மா என் வண்டியில வந்து உட்காந்துக்கிட்ட அப்படின்னோடனே, நீங்க மறுபடியும் ட்ரிபிள்ஸ் பண்ணா அந்த இன்னொரு போலீஸ் வந்து இந்த மாதிரி ஃபைன் போடுவாங்களா, அதனால தான் நான் உங்க பின்னாடி உட்காந்து போற வழியில டிராப் பண்ணிட்டு போங்க சார் அப்படின்னோடனே. இப்போ உடனே ஸ்ருதி வந்து ரவி கிட்ட கேக்குறாங்க, இவ என்னடா யார் வண்டியிலனாலும் ஏறி போயிடுறானோடனே. காவல்துறை உங்கள் நண்பன் தானே சொல்லியிருக்காங்க, நண்பன் பைக்ல போறா விடு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா இவங்க 2 பேரும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. இப்போ மாடியில வந்து முத்து, மனோஜ் அவங்க ரவி 3 பேருமா சேர்ந்து கொலுக்கு வந்து என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது, மனோஜ் எப்பவும் மாரி நானா வரமாட்டேன், எனக்குன்னா பெரிய வேலை இருக்கு அப்படி இப்படிங்கிறாரு. முத்து அவரை துரத்தி துரத்தி அடிச்சிட்டு இருக்கிறாரு. கீழே என்ன ஆகுதுன்னா, மீனா லிஸ்ட் எழுதிட்டு இருக்கும்போது ஸ்ருதி வந்து எனக்கு இது பிடிக்கும் அது பிடிக்கும் இது செய்யுங்க அப்படி சொல்லி பேசிட்டு இருக்காங்க 2 பேருமா. இப்போ ரோஹிணி வந்து ரொம்ப நேரமா 2 பேரையும் பார்த்துட்டே இருக்கிறாங்க. என்ன ரோஹிணினோடனே, நீங்க 2 பேரும் தான் பேசிக்கவே மாட்டீங்களேன்னோடனே. ஆமா, சாப்பாடுன்னா நான் என்னனாலும் பேசிருவேன், அதனால தான் நான் பேசிட்டேன், இங்க பாருங்க மீனா, நான் அதுக்காண்டி பேசிட்டேங்கிறதுக்காக நான் எல்லாம் மறந்துட்டேன்னு அர்த்தம் இல்ல சொல்லிட்டு 2 பேரும் சண்டை போடுற மாதிரி ஆக்ட் பண்றாங்க. இப்போ மீனா வந்து ரோஹிணி கிட்ட கேக்குறாங்க, கொலுவுக்கு நீங்க என்ன பண்ண போறீங்கன்னோடனே. ரோஹிணி என்ன நினைக்கிறாங்கன்னா, மைண்ட் வயசுலயே உங்க புருஷன் போன்ல இருக்கிற வீடியோவை எடுத்து வெளியில விட போறேன் அதுதான் அப்படின்னோடனே. என்ன யோசிச்சுட்டே நிக்கிறீங்கன்னோடனே, இல்ல யோசிச்சு சொல்றேன்னு சொல்லிட்டு ரோஹிணி போயிடுறாங்க. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணிட்டாங்க. நாளைக்கு என்ன அப்படின்னா, ம், ம், கொலு ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்க விஜயா வந்து அலைப்பாயுதே அப்படி சொல்லிட்டு பாட்டு பாடுறாங்க. எல்லாரும் காதை பொத்துறாங்க, சிரிக்கிறாங்க, ஒவ்வொரு ஆக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. பாட்டு பாடி முடிக்கவும் அண்ணாமலை விஜயா ஒன்ஸ் மோர் அப்படிங்கிறாரு. எல்லாரும் அப்படியே ஷாக் ஆகி பாக்குறாங்க. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ.